நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னா நியூமராலஜியை பற்றியது. மக்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம போடுற கல்லுனாலேயோ, நம்ம வச்சுருக்கிற எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்னாலேயோ, நம்ம பெயர்னாலேயோ நம்மளோட பிராப்தத்தை மாற்ற முடியாது. பிராப்தம் அப்படிங்கிற கொடுப்பினையை மாற்ற முடியாது. இந்த ரெமெடிஸ் எல்லாம் எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த பெரிய அலைகடலை கடக்கிறதுக்கு ஒரு துடுப்பு போல உறுதியாகவே செயல்படும். கட்டத்தை மாற்றியமைக்க எந்த ஜோசியர்கிட்டையும் தகுதி கிடையாது. எந்த பரிகார பூஜைகளும் கட்டத்தை மாற்றி அமைக்காது. ஏன்னா அந்த கட்டம் இஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் பாஸ்ட் லைஃப் டீட்ஸ், அப்பான் மை பாஸ்ட் லைஃப் டீட்ஸ். கடந்த பிறவியில் என்னோட எண்ணங்களால், வார்த்தைகளால், சொல்லால், செயலால், நடவடிக்கைகளால், எமோஷ்னலி, ஃபினான்ஷியலாக, மாரலாக, ஏதோ ஒரு விதத்தில் என்னை சுற்றி உள்ள உறவினர்களிடத்தும், நண்பர்களிடத்தும், அண்டை எல்லாரிடத்தும், சமூகத்திலும், இந்த பூமியிலையும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருப்பேன். எல்லாருமே ஏற்படுத்துகிறோம், இப்போது ஏற்படுத்துகிறோம். அந்த இம்பேக்ட்டு நான் சொன்ன காரகத்துவங்களுக்கு நன்மை அளிச்சிருந்தா இந்த ஜென்மத்தில் அது நமக்கு நல்ல பலன்களை தரும். நம்மளோட எண்ணங்கள், ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கோம், ஒரு விஷயத்தை பற்றி பகிர்றோம், ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஒருத்தரை அடிக்கிறோம், ஒருத்தரை கொல்லுறோம், ஒருத்தரை நோகடிக்கிறோம், ஒருத்தரை கற்பழிக்கிறோம், ஒருத்தர் பணத்தை சூறையாடுறோம், ஒருத்தரோட சொத்தை சூறையாடுறோம், கடுமையான கந்து வட்டி, மீட்டர் வட்டிக்கு பணத்தை வாங்கி அவங்க வைத்தறிச்சல் சம்பாதிக்கிறோம், கருக்கொலை செய்கிறோம், உறவுகளுக்கு உண்மையாக இல்லாமல் துரோகம் பண்ணுறோம், எமோஷனல் மனதளவில் துடிக்க மற்றவங்களை துன்புறுத்துகிறோம், உடலளவில் மற்றவங்களை துன்புறுத்துகிறோம், மற்ற உயிர்களை கொன்று ருசித்து சாப்பிட்றோம். இது எல்லாமே ஒரு எனர்ஜி வெளிப்படுத்தும்ல. நம்மளால், நம்மளோட இந்த செயல்பாடுகளால், நம்மளோட ஒரு ஐம்புலன்களை கொண்டு நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம்னா அந்த விஷயம் மற்றொரு உயிரினத்துக்கு அல்லது பூமிக்கு, இயற்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வலியையோ, வேதனையோ, பிரச்சனையோ, சேதாரத்தையோ ஏற்படுத்தினா அது உறுதியாகவே பல கோடி மடங்கு உறுதியாகவே நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்தே தீரணும் இந்த ஜென்மத்தில். அப்போ அதை நம்ம வெறும் பேரை மாற்றிட்டு, கல்லை போட்டு, கட்டையை போட்டு, நெத்தியில் பட்டையை போட்டு, கழுத்தில் கொட்டையை போட்டால் சரியாயிடுமா? ஆனால் ஏன் இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? எதுக்கு ஒரு குருவை பிடிக்கிறோம்? எதுக்கு இறை வழிபாடு செய்கிறோம்? எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? எதுக்கு எந்திர பிரதிஷ்டை பண்ணுறோம்? எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறோம்? இது எல்லாமே எனர்ஜி, அத்தனையுமே எனர்ஜி. அந்த எனர்ஜி ஒரு ஷீல்டு மாதிரி நமக்கு செயல்படும். ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்மளை சுற்றி போடும். ஜோதிடர் சொல்லும் பரிகாரங்களும் அப்படிதான். கட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு, விதியை மாற்றி அமைக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட எனர்ஜி கிடையாது. அது கடவுளால் மட்டும்தான் முடியும். கடவுளே முடியாது. அதுக்கு விதி, கர்ம பலன். கடவுள் இப்படி கை பிடிச்சி கடத்தி விடுவார் அந்த பக்கம், அவ்வளோதான். ஏன்னா கடவுளுக்கே 7.5 சனி பிடிச்சதையும், பிட்டுக்கு மண் சுமந்ததையும், சவுக்கடிப்பட்டதையும் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், கதையாக பார்த்துருக்கோம், புராணங்கள்லையும் கேள்விப்பட்டிருக்கோம். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு எனர்ஜி உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒலி உண்டு, ஒரு சவுண்ட் உண்டு, ஒலி. அது பீஜ மந்திரம் மாதிரி. அஸ்வினி அப்படின்னா அதுக்கு ஒரு ஒலி, அந்த நட்சத்திரத்துக்கு சில ஒலிகள் உண்டு. சா சவுண்டில், லா சவுண்டில் எல்லாம் பேர் வச்சாச்சுனாலே அவங்க அஸ்வினி ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. நான் கார் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தபோது பயங்கரமாக கேன்சல் ஆகிட்டே இருந்துச்சு. அப்ரூவே ஆகலை. கொஞ்சம் பெரிய லோனாக இருந்தனால அப்ரூவ் ஆகலை அவ்வளோ சீக்கிரம். எனக்கு ஆல்ரெடி ஹவுசிங் லோன் இருக்குது, என்னை சுற்றி எப்போவுமே கடன் இருக்கும், சேரிட்டி இருக்குது, அதுக்கு நிறைய கடன் வாங்கி கூட செலவு பண்ணுவேன் யாமி ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ நான் எப்போவுமே ஐல் பி சரௌண்டட் பை டெப்ட் இன் ஒன் ஆர் அதர் ஃபார்ம். என்னாச்சுன்னா டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு நிறைய பேர் கூப்பிட்டாங்க, டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேப்பர்ஸ் வாங்கிட்டு போனாங்க, டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, அஸ்வினி, நல்ல பேர், பின்னால் வந்த பேர் என்னன்னு தெரியல, மேம் அஸ்வினி அப்படின்னு சொல்லி அந்த இவங்க கால் பண்ணுறாங்க மேம், இந்த பேங்க்கில் இருந்து அவங்க டேபிளுக்கு பேப்பர்ஸ் வந்திருக்காங்க மேம் அப்படின்னோடனே, சாங்ஷன் ஆயிரும், லோன் ப்ரொசீட் பண்ணுறாங்கன்னு கேட்கணும், ஆமான்னு சொல்லிடு, நாளைக்கே சாங்ஷன் ஆயிரும் அப்படின்னு. அவ்வளோதான். அஸ்வினின்னு பேர் வந்தாலே சீக்கிர வியாபன சக்தி. லால ஒருத்தர் பேர் வச்சாலும் அப்படி தான். சா, சே, சோ இந்த மாதிரி சவுண்டில் பேர் வச்சாலும் அப்படி தான். அந்த அந்த பெயருக்கு ஒரு விஷயத்தை சீக்கிரம் அடையிற எனர்ஜி கிடச்சிடும். அந்த காலத்தில் அப்புறம் பெரியவங்க என்ன இந்த அளவுக்கு கூட தான் யோசிக்க மாட்டாங்க.
எதுக்கு நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு பெயர்கள் வச்சாங்க? நியூமராலஜி அந்த காலத்தில் பார்க்கல, நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் பேர் பார்த்துருக்காங்க. இந்த காலத்தில் நியூமராலஜி பார்க்குறேங்கிற, நான் அதுக்காக நியூமராலஜி பார்க்காத கிடையாது. நான் அஸ்ட்ராலஜர் ஆகிறதுக்கு முன்னாலேயே பல ஆயிரம் நியூமராலஜி நேம்ஸ் வச்சுட்டு தான் நான் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தேன். நான் பேசிக்காக நியூமராலஜிஸ்ட். சின்னதில் ரொம்ப கடையிலும் கடையான குடும்பத்தில் பிறந்தேன். ரொம்ப ஒல்லியாக, ரொம்ப அசிங்கமாக, சோடாபுட்டி கண்ணாடியோட, சுருட்ட முடியோட, எண்ணெய் வலிஞ்ச தலையோட. ஆனால் நான் படித்தது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலு, அல்வன்யா கான்வென்ட் ராமநாதபுரத்தில். அங்கே எல்லாம் நார்த் ஈஸ்ட் குழந்தைங்க, அப்புறம் ஆங்கிலோ இந்தியன்ஸு, நார்த் இந்தியன்ஸ் இப்படி தான் இருப்பாங்க. அப்போல்லாம் நான் வந்து ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணுவேன். அந்த இங்கிலீஷ் நமக்கு நுனிநாக்கு இங்கிலீஷ் வரதில்லை, நம்ம அந்தளவுக்கு அழகாக இல்லை, உடம்புல எல்லாம் அங்கங்கே கையிலெல்லாம் முடி இருக்குது, அவங்களாம் மொழுன்னு இருக்காங்க, அவ்வளோ ஃபேராக இருக்காங்க. எவ்வளோ காம்ப்ளெக்ஷனுக்குள்ளே நடுவில் வந்தேன். அந்த ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 8th வரைக்குமே அந்த ஒரு காம்ப்ளெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு எனக்கு, அந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்போவே அதை பீட் பண்ணணுங்கிறதுக்காக நான் முதல்ல கையில் எடுத்த ஆயுதம் வந்து நியூமராலஜி தான். என்னோடய ஃபஸ்ட்டு ஆயுதம். என் ப்ரொஃபஷன் நான் நியூமராலஜியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே என்ன மற்றவங்கக்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தி தனியாக காட்டணும், வித்தியாசப்படுத்தி காட்டணும், தனிமை வித்தியாசப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக தான். பயங்கரமாக வேலை பண்ணுச்சு, அசாதாரணமாக வேலை பண்ணுச்சு. நான் டப்புன்னு அவங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டு பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்டை மட்டும் போட்டு போயிட்டே இருப்பேன் நான். பிருந்தா சி வாட் ஷீ சேட் அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிம்பாங்க. அப்படியே ஒரே பூரிப்பாயிரு வடடா அப்படின்னு. ஏன்னா என்னோடய புதன் அஸ்வினியில், சுக்கர அஸ்வினியில், சனி மகத்தில், எல்லா மேஜர் கிரகங்கள் எல்லாம் கேதோட நட்சத்திரத்தில் நிறைய வேலை பண்ணி நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மீறி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது லைஃப்பில். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் வருது, என் குடும்பத்தில் ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு, எனக்கு ஒரு பேட்டர்ன் வருது, குழந்தைகளுக்கு ஒரு பேட்டர்ன் வருது அப்படின்னு சொல்லும் போது தான் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போய் இது என்னன்னு காசு கொடுத்து ஜாதகம் பார்க்க போனது எதுக்குன்னா படிக்கிறதுக்கு. என்ன தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஓகே, இந்த கார்மிக் பேட்டர்ன், ஜெனட்டிக்கல் பேட்டர்னை மீறி எதுவுமே நடக்கிறதில்ல. அதனால தான் என்னோடய இதில் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கனாலே நோயர் பாஸ்ட் லைஃப் கர்மான் தான் இருக்கும். நம்ம இப்போ ஜாதகம்னு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒருத்தரோட பாஸ்ட், நாட் ப்ரெசன்ட். நம்ம இதை வச்சுட்டு தான் ஃப்யூச்சர் என்னன்னு கேட்டுட்ருக்கோம். ஜாதகத்தை பார்த்து என்னோடய எதிர்காலம் என்ன, என்னோடய வருங்காலம் என்னன்னு. தம்பி இது உன்னோட கடந்த காலம், உன்னோட கடந்த பிறவி அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணும். சிரிப்பு வரும் எனக்கு. அப்படி தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். நிறைய விஷயங்கள் பிரபஞ்சத்தில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. எட்ஜ் ஆஃப் டுமாரோன்னு சொல்லிட்டு, எட்ஜ் ஆஃப் டுமாரோவா, ஆமாம், டாம் க்ரூஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்டர் டாம் க்ரூஸ் நடிச்சிருந்தது. அந்த படம் கண்டிப்பாக பாருங்கள், எட்ஜ் ஆஃப் டுமாரோ. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதுலேருந்து ஒரு சீக்ரெட் புரியும். அந்த ஒரு போரில் ஒரு இடத்துல வந்து இறந்து போவாப்பில், திருப்பியும் உயிர் பிச்சு அந்த இடத்துக்கு போய் லூப்பு, டைம் லூப்பு. எந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு அடித்து கொண்டாங்களா, அப்போ இந்த இடத்துல நான் எஸ்கேப் பண்ணேன்னா அடுத்த ஸ்டெப்பு முன்னேறுவேன். அப்போது ஒரு இடத்துல அடிவாங்க சேர்த்து போயிடுவாப்பில், திருப்பியும் அதே இடத்துக்கு போயிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போருக்கு வருவாப்பில். அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த லூப். அந்த மாதிரி தான் மனித உயிர். அந்த ஒரு உயிர், 2 உயிர், 3 உயிர், 4 உயிர், 5 உயிர் எல்லாம் முடிச்சுட்டு 6 உயிர் காரணம் அந்த 6 சென்ஸோட ஒரு மனித உருவுக்கு வந்ததுக்கப்புறமா மனிதன் பின்னால் போக மாட்டான். இதில் எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது புரியறதுக்கு. பின்னால் போக முடியாது. மனுஷ பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா நீ இந்த ஜென்மத்தில் நாய் அடிச்சியா, நீ நாயாக தான் பிறப்ப, மனுஷனாக பிறந்து நாயை விட கேவலப்படுவேன். அவ்வளோதான், சிம்பிள். கோழி கழுத்தறுத்தியா, இந்த ஜென்மத்தில் இங்கே தான் பிடிக்கும், அடிப்பட்டால் கழுத்து தான் உடையும், கழுத்து தான் பிரச்சனையாகும். நம்ம அந்த அந்த கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்வோம். மனித ரூபத்துக்கு என்ன மாதிரி எதிர்கொள்ளுமோ அதெல்லாம் இந்த சித்திரகுப்தன் கணக்குன்னு சொல்கிறாங்க. செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி செத்தவங்க மேலே போயிட்டு வந்து சொன்னாதே இதெல்லாம் புரியும். கலிகாலத்தில் எதுவுமே வாய்ப்பு இல்லை. சத்தியயுகம் பிறக்கணும், அதுக்கெல்லாம் அதெல்லாம் திரேதாயுகம், தாபர யுகத்தை அந்த யுகங்களோடு முடிஞ்சு போச்சு. சத்தியயுகம் பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, சேன் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சதா சர்வகாலமும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கொலைமெல்லாம் ஓங்குக. யாரையும் கொல்லக்கூடாதுன்னு எடுத்தாச்சுன்னா எதுக்கு கொல்றாங்க, எதுக்கு சுடுறாங்க, எதுக்கு கற்பழிக்கிறாங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே எல்லோரும் வேலை பண்ணுவாங்க. இதை மட்டும் ஜெபிச்சுட்டு வாங்க. இதுதான் தாரக மந்திரம். இது வந்து ராமலிங்க அடிகளார் சொன்னாங்கன்னு மட்டும் தான். நான் சின்னதுலேருந்து ஒரு 8th 9th வரைக்கும் தான் தமிழ் படித்தேன். 10th ஹிந்தி, பப்ளிக்கு நான் ஹிந்தி எடுத்தேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் அப்போ அது அந்த பீரியடு. ஸோ ஆனால் இப்போது
இத்தனை வருடம் கழிச்சு 30 வயசுக்கு அப்புறம் தான் இது வள்ளலாருடைய கூற்று. ஆனால் அது அவர் வள்ளலாருடையதுன்னு தெரியாமையே அதுதான் என் சப்கான்ஷியஸ் மைண்டில் சின்னதுல இருந்தே இருந்திருக்கு. ஒரு புல்லு பூண்டு கடிப்பட்டா கூட நெஞ்சு பதறுங்கிற அந்த வேர்டிங்ஸ் அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பதிஞ்சது. கட்டத்தை மாற்றவே முடியாது. நம்ம என்னத்தை விதைச்சோமோ அதை அறுவடை பண்ணியாகணும். ஆஸ் வி சவ் சோ வி ரீப். ஆனால் இந்த பரிகாரங்கள், இந்த நியூமராலஜி இதெல்லாம் எப்படி வேலை பண்ணும் அப்படின்னா, ஒரு பெரிய சங்கடத்தை கடக்கும்போது அங்கங்கே அந்தந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். நிச்சயமாக நியூமராலஜி பார்த்து பேர் வைங்க. ஆனால் நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறேங்கிற பேரில் அந்த பேரை கொசன்னு கண்ணு கொண்டு பார்க்க முடியல. அப்படியே அங்கலாப்பாக இருக்கும். எந்த நாட்டில் இருக்கோம், எந்த ஊரில் இருக்கோம், என்ன பேர் வச்சுட்ருக்கீங்கிற அளவுக்கு நியூமராலஜியில் இந்த நம்பருக்குள்ளே நான் அந்த பேரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாசம் பண்ணிடுறாங்க அந்த பேரை. நான் யாரையுமே ஸ்பெசிஃபிக்காக நான் என்றைக்குமே குருதோஷத்தை ஆக்டிவேட் பண்ணவே மாட்டேன். எந்த மாஸ்டரையும் நான் நிந்திக்க மாட்டேன். மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பேரை டேமேஜ் பண்ணாமல் எனக்கு பேர் வச்சு கொடுங்கன்னு கேளுங்க. உங்கள் வீட்டில் யாரோட பேர் என்ன மாதிரி குசுநாசம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு போய் பாருங்கள். எனக்கு இந்த கிளைண்ட்ஸ் வரும்போதெல்லாம் சில பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னடா இது, இவங்க எங்கேயாவது போய் ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் சொன்னாங்கன்னா இவங்க அந்த ஸ்பெல்லிங்கை சொல்கிறதுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனையாகும், உங்களுக்கு அவ்வளோ அழுத்தம் வரும். எக்ஸாம்பிள் நான் சொல்லலை, எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் கிளைண்ட்ஸ் மேம் என் பேரை நீங்கள் சேனலில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசும்போது மேம் இந்த விஷயத்தை நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சேனலில் அன்னோன்னு சொல்லிடாதீங்க மேம், இந்த இன்சிடென்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் எனக்கு சில எக்ஸாம்பிள் சொல்ல கூட எனக்கு பயமாக இருக்குது. பேரை கூட நான் எக்ஸாம்பிளாக சொல்லலை. தயவுசெய்து குழந்தைகளோட பேரையோ உங்களுடைய பேரையோ நாசம் பண்ணாதீங்க. எந்த அஸ்ட்ராலஜராக இருந்தாலும் சரி, எந்த நியூமராலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, பேரை அசிங்கமான ஸ்பெல்லிங்காக பண்ணாமல் நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்கள். 3-4 இனிஷியல் வைக்கிறது அதெல்லாம் வேண்டாம். பேரை வேணால் மாற்றலாம். ஆஸ்ட்ரோ பிருந்தா ஏபி அப்படி பண்ணலாம். கேவிஎஸ் ஆஸ்ட்ரோ பிருந்தா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆஸ்ட்ரோ பிருந்தா அந்த பேருக்கு தான் பவர். யாமினி அந்த பேருக்கு தான் பவர். 3 தம்பு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதில் ஒன்று நீங்கள் உறுதியாக ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் நியூமராலஜிஸ்ட்டை பார்க்குறீங்க, அஸ்ட்ராலஜரை பார்க்குறீங்க, உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்க சொல்கிறீங்க, இல்லை நீங்களே வளர்ந்துட்டீங்க, 20 வயசில் பேர் மாற்றுறீங்க, 30 வயசில் பேர் மாற்றுறீங்க, தப்பே இல்லை, தாராளமாக செய்யுங்க. ஆனால் நட்சத்திர நாம எழுத்துக்களை விட்டு கொடுக்காதீங்க. பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. அந்த காலத்தில் அந்த பேர், ஒரு பேரை சொன்னாலே அங்கே கோயிலில் அர்ச்சகருக்கும் பூசாரிக்கும் தெரிஞ்சிடும் அவங்க என்ன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் இருப்பாங்கன்னு. ராசியாவது விடுங்க, ஸ்பிளிட் நட்சத்திரங்களெல்லாம் இருக்குது. அஸ்வினியில் இருக்கிற கார்த்திகை பரணிலையும் இருக்குது. சாரி, மேஷத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை என்னோட 2016 வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். ரிஷபத்தில் இருக்கிற பரணியா அது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அந்த வீடியோ என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அஸ்வினிலையும் கார்த்திகை இருக்குது, மேஷத்துலேயும் கார்த்திகை இருக்குது, ரிஷபத்துலேயும் கார்த்திகை இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்பிளிட் நட்சத்திரங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நாம எழுத்துக்களை பேரை சொல்லும் போதே அவங்க புரிஞ்சுடுவாங்க. கார்த்திகேயம்மா கேட்டையா, இதா அஸ்வினியா அப்படின்னு கேட்டுருவாங்க. பீஜ மந்திரம் நட்சத்திரங்களோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்குது. நான் அதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இல்லை நான் அதை பற்றி ஒரு வீடியோவே நான் போடுறேன். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த பீஜ மந்திரத்தை ஒரு 108 தடவை ஒரு ஜபமால நீங்கள் சாண்ட் பண்ணணும். அப்போ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பீஜ மந்திரத்தை சாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட ஒளியை தானே நீங்கள் பேராக வைக்கிறீங்க. அப்போ டெய்லி உங்கள் பேரை நீங்கள் பார்க்கும்போது, உங்கள் பேரை நீங்கள் உச்சரிக்கும் போது எனர்ஜி ஆகிடுவது. தயவு செய்து இதை மாற்றாதீங்க. நட்சத்திர நாம எழுத்துக்களை விட்டே கொடுக்காதீங்க. என்ன ஜாதி மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. பலாயிரம் முஸ்லீம் ஜாதகம் என்ற ஜாதகம் பார்த்துருக்காங்க, பலாயிரம் கிறிஸ்டியன்ஸ் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அதனால் இறைவன் இருக்கான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க, ஜோசியம் இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, ஜோசியம் போயின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கலாம். என்னோட ஒரே கோல் என்ன, அப்போ அது மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு தம்பு ரூல், நட்சத்திர நாமஎழுத்துக்களை விட்டு கொடுக்காதீங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நாமஎழுத்துக்கள்னால் நாமஎழுத்துக்களில் கண்டிப்பாக பேர் வைங்க, தாரா ஆமான்ட்டா. 2வது, இதெல்லாம் ஜோசியரோட வேலை. ஆனால் என்னெல்லாம் ஜோசியராக இருந்தால் நான் என்னெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னா, நியூமராலஜி ரீதியாக இப்போ இந்த டேட்டில் பிறந்திருக்காங்க, உடல் எண் இது, உயிர் எண் இது அப்படின்னா அந்த உடல் எண்ணுக்கும் உயிரெண்ணுக்கும் பொதுவான நம்பர் எடுப்பேன். அந்த நம்பரில்
பெயரையும் இனிஷியலையும் கூட்டி தான் அந்த டோட்டல் வரணும். அந்த கிரகத்தோடைய எண் வரணும். சூரியனா 1 வரணும் டோட்டலு, சந்திரனா 2 வரணும், செவ்வாய்னா 9 வரணும், புதன்னா 5 வரணும், சுக்கிரன்னா 6 வரணும் டோட்டல். அதாவது 56 அப்படின்னா 11, அப்போ 2ஆக கொண்டே முடியும். ஸோ இந்த மாதிரி இனிஷியல் ப்ளஸ் நேமோட சேர்ந்து கூட்டி எண் வரணும். அந்த கூட்டி எண்ணானது சிங்கிள் டிஜிட்டாக வரும்போது அந்த சிங்கிள் டிஜிட் வந்து ஒருத்தர் பிறந்த தேதிக்கும் தேதி மாதம் வருடமெல்லாம் கூட்டி வரக்கூடிய அதுக்கும் பொருந்தணும். அதுக்கு ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸாக இருக்கணும். டே நம்பருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், டெஸ்டினி நம்பருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், விதிக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், கதிக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நாம எழுத்துக்களில் தான் பெயர் ஆரம்பிக்கவும் செய்யணும். இது ரெண்டும் நான் கம்பல்சரி பார்ப்பேன். மூணாவது நான் என்ன பார்ப்பேன்னா, அந்த ஜாதகத்தில் அது கேந்திராதிபதியாக அந்த எந்த நம்பரில் ஒருத்தருக்கு சூரியனோட ஆதிக்கத்தில் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. நியூமராலஜி ரீதியாக இதுதான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அந்த சூரியன் அந்த ஜாதகத்தில் 1, 5, 9 கூடையவரா, கேந்திராதிபதியா திரிகோணாதிபதியா, இது அடுத்தது பார்ப்பேன். அதில் திரிகோணாதிபதினா டபுள் ஹாப்பி, திரிகோணாதிபதி திரிகோணத்தில் உட்காந்தா ட்ரிபிள் ஹாப்பி. அடுத்தது அது கேந்திராதிபதி நட்சத்திரத்துலையோ இல்லை திரிகோணாதிபதி நட்சத்திரத்துலையோ உட்காந்துச்சு அப்படின்னா இன்னும் ட்ரிபிள் ஹாப்பி, இன்னும் 4 டைம்ஸ் ஹாப்பி, 5 டைம்ஸ் ஹாப்பி. அப்படியே நான் கணக்கு யோகி நட்சத்திர புள்ளியாக இருந்தால், அது யோகி பிளானட்டோட எண்ணாக இருந்தால் இன்னும் ஹாப்பி. ஸோ இத்தனை விஷயங்களையும் பார்த்து கார்மிக் பேட்டர்னையும் செக் பண்ணிட்டு தான் நான் ஒரு நேம் வந்து டிசைட் பண்ணுவேன். என்றைக்குமே இன்னைக்கு வரைக்கும் இத்தனாயிரம் பேர் வச்சுருக்கேன், ஒரு பேரை கூட நான் டேமேஜ் பண்ணது கிடையாது. ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். தயவு செய்து பேரை மாத்திரேன்னு சொல்லிட்டு இத்தனாயிரம் கொடுத்துட்டு அந்த நேமை டேமேஜ் பண்ணி நேமை கொலாப்ஸ் பண்ணிட்டு தயவுசெய்து செய்யாதீங்க. இன்னும் சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சமஸ்கிருத பெயர்கள் வைக்கிறதா, தூய தமிழ் பெயர் வைக்கிறதா, நவீன பெயர் வைக்கிறதா, இதில் நம்ம எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும். அதையும் ரொம்ப தெளிவாக உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்லிடுங்க. எங்கள் பரம்பரையில் தமிழ் முறைப்படி தான் பெயர்கள் வைப்போம், தமிழ் பெயர்கள் தான் வேணும். நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் இந்த எழுத்துக்களில் எனக்கு நேம் சொல்லிடுங்க. ஸ்டார்டிங் லெட்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த சவுண்டில் இருக்கணும், ஹால் இருக்கணும், யாழ இருக்கணும், யாவரிசை, ஹாவரிசை, டாவரிசை, டாவரிசை அப்படின்னு கொடுத்துருவேன் நான். நீங்கள் எனக்கு ஒரு 10 ஆப்ஷன் 15 ஆப்ஷன் கொடுங்க. அம்மா அப்பாவோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். அம்மாவோட அம்மா அப்பா பேர், அப்பாவோட அம்மா அப்பா பேர் என்ன, அம்மாவோட தாத்தா பாட்டி பேர் என்ன, அப்பாவோட தாத்தா பாட்டி பேர் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஆப்ஷனில் நியூமராலஜி வைஸோ, அஸ்ட்ராலஜி வைஸோ, கார்மிக் வைஸோ அது எப்படி பொருந்துன்னு பார்த்து நான் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுவேன். நான் போய் பேர் வச்சு, ஏன்னா அவங்களுக்கு 1000 ஆப்ஷன்ஸ் இருக்கும். தமிழ் பேர் தான் வேணும், சான்ஸ்கிரிட் பேர் தான் வேணும், மாடர்ன் பேர் தான் வேணும்னு சொல்லிட்டா வீட்டுக்குள்ளேயே 4 பேர் 4 விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரம் நான் 20 பேர் கொடுத்தேன்னா 20 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் வந்து தமிழ் முறைப்படி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்ட்டுருவாங்க. இன்னொன்று, சில குடும்பத்தில் வந்து வழக்கம் உண்டு, பாட்டியோட பேரும் தாத்தாவோட பொன் குழந்தைக்கு பிறந்தா பாட்டி பேர் வைக்கிறதும், பையன் குழந்தை பிறந்தா தாத்தா பேர் வைக்கிறதும், அதையும் விட்டு கொடுக்காதீங்க. நாமகரணம் செய்யும்போது அந்த நிச்சயமாக தாத்தா பாட்டியோட பேரை குழந்தை காதில் ஒரு 3 தடவை சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பார்த்துட்டு பேர் வச்சுக்கலாம், அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஸ்கூலில் பதிகிறதோ, குழந்தை பிறந்த அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாலே நேம் வச்சு பர்த் சர்டிஃபிகேட் அதில் பதிஞ்சிருங்க. இல்லைன்னா ஃபியூச்சரில் கசட்டில் போய் மாற்ற வேண்டியிருக்கும். அது பெரிய வேலையில் ஈஸி, 500-600 ரூபா மேட்ரு தான். வித்தின் 1 மந்த் அந்த வேலை முடிச்சு போயிடும். ஆனால் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ் 10th 12th டிசி டிகிரி எல்லாத்துலேயுமே மாற்றிட்டு இருக்கணும். பேங்க்கு, பேனு, ஆதார் எல்லாத்துலேயும் மாற்றணும். பெரிய ப்ராசஸ். இதில் சிலதில் முன்னாலே பண்ணிடுங்க. பிஸ்னஸ் நேம்ஸ் அதே மாதிரி தான். ரொம்ப கொசன்னு பண்ணாதீங்க தயவு செய்து. பிஸ்னஸ் நேமுமே உங்களோட ஜாதகத்தில் நியூமராலஜிக்கு ஏற்ற மாதிரி, ஆஸ்ட்ராலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட 10ஆம் அதிபதி, நான் பிஸ்னஸ் பேர் வைக்கும்போது 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, 10ஆம் அதிபதி எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த நட்சத்திரத்தோட அதிபதி யார், அவங்க டே நம்பருக்கு டெஸ்டினி நம்பருக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்லி நம்பராக இருக்கிற கிரகம் இது, இதெல்லாம் 2ஆம் அதிபதி எந்த கிரகம், அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அந்த அதிபதி யார், இத்தனையும் போட்டுட்டு எது ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கோ அந்த டாமினன்ட்டு டே நம்பருக்கு டெஸ்டினி நம்பருக்கு காமனான ஃப்ரெண்ட்லியான நம்பர் இருந்தால் அதைத்தான் சூஸ் பண்ணுவேன். ஒரு பேர் வைக்கிறது இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாமே இப்போ பாதி பேர் என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அஸ்ட்ராலஜர்ஸாகவே வந்துடுறாங்க. அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன் கன்சல்டேஷன் எடுக்கும்போது, கேள்வி என்ன மட்டும் கேளுங்க. என்கிட்ட வந்து நீங்கள் அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், இதில் படித்தேன், அதில் படித்தேன், நீங்களே அந்த சேனல் எப்படி சொன்னீங்க, அதெல்லாம் என்கிட்ட வந்து பேசாதீங்க. யார் சொன்னாங்க அவங்ககிட்டயே போய் அதெல்லாம் பாருங்கள், அவங்ககிட்டயே அதெல்லாம் கேட்டுக்கோங்க. கரெக்டாக பாஸ்ட் லைஃப் கர்மா என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வேறு கேள்வி உங்களுக்கு இருக்காது. அதை சுற்றி மட்டும்தான் என்கிட்ட நீங்கள் எந்த ஜோசியத்தை அதை தான் கேட்க போகிறீங்க.
அதை கடந்து போகிறதுக்கு உண்டான ரெமெடி மட்டும் தான் நான் சொல்லுவேன். அது என்ன மாதிரி ரெமெடி உங்களுக்கு நான் சொல்கிறேன்? நட்சத்திர கோயில், ஸ்விட்ச் வேர்ட்ஸு, அஃபர்மேஷன்ஸு, கஞ்சி சிம்பிள், குவாண்டம் சிம்பிள், லா ஆஃப் அட்ராக்ஷன், அனிமல் ஸ்பிரிட், இன்செக்ட் ஸ்பிரிட், பேர்ட் ஸ்பிரிட். ஸ்பிரிட் அனிமல் பற்றி நம்ம என்ன பேசவே இல்லை. என் கிளைண்ட்ஸுக்கு தெரியும் ரெமெடியாக கொடுக்கும்போது. இவ்வளோதான் என்னோடய ரெமெடிஸ். இதில் பெரிய செலவே கிடையாது. நம்பணும், இது வேலை செய்யும்னு நம்பணும், கடவுள் இருக்கான்னு நம்பணும், கடவுள் உதவி செய்வான்னு நம்பணும், பிரபஞ்சம் இருக்குன்னு நம்பணும், பிரபஞ்சம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குன்னு நம்பணும், தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு ஒருத்தவங்க சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு நம்பணும். எண்ணம் செயலாகும். சப்கான்ஷியஸ் என்ன விதைக்கிறோமோ அது நிஜமாகும். அந்த வேர்டுக்கு வந்து, அந்த பேருக்கு வந்து நீங்கள் தான் உயிர் கொடுக்கணும். நம்ம ஒரு பேரை வச்சுக்கிட்டு வீல பப்பு, குட்டி, ஜிம்மி, ஜிக்கின்னு கூப்பிட்டு இருக்கக்கூடாது. என்ன பேர் வச்சோமோ அந்த பேரில் தான் கூப்பிடணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பேர் வைங்க. அபித குஜலாம்பால் அப்படின்னு பேரை வச்சுட்டு அம்மு அம்முன்னு கூப்பிடக்கூடாது, குட்டி குட்டின்னு கூப்பிடக்கூடாது. அப்போ பேரே அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. எதை கூப்பிட்றீங்களோ அதை பேராக வைங்க. சிம்பிள். நான் இது ரொம்ப நாளாக புரிய வைக்கணும் வச்சு இன்றைக்கி ஒரு ஜாதகர் வந்து அவங்க குழந்தைக்கு பேர் வைக்க வந்தார். அவங்க அப்பாவோட பேரை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு தான் எப்போவுமே ஒரு புஷ் வருமில்ல, அந்த புஷ் வரும்போது மட்டும் தான் நான் வீடியோவே போடுறது. அந்த புஷ் வரலன்னா வீடியோ போடுறது இல்லை. இப்போ அந்த புஷ் வந்துச்சு, உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சதை நான் சொல்லிட்டேன். மிதுனத்தோட சனிப்பயிற்சி பலன் பாக்கி இருக்குது, பார்க்கலாம். ஏன் இவ்வளோ ஜாலியாக நான் பேசிகிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன். சனிப்பயிற்சி பலன் எல்லாம் சனிப்பயிற்சி முடிச்சு ராவுக்கு வந்து குருவெல்லாம் முடிச்சு ராவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இன்னும் மட்டும் பேக்லேயே இருக்கோம். ஏன் அப்படின்னா ஆலியா ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ஹீலர் பாஸ்கர் டீமு. ஆலியா ரவிச்சந்திரன் சார் வந்து விண்ணிலும் வாழ்வியலும் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருப்பாங்க. முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அவர் எப்படின்னா இப்போவுமே ஆலியாரில் வந்து அந்த என்ன உலக்க அதை நட்டு சூரியனோட நகர்வை டெய்லி மார்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளோட கேலண்டரே பார்த்திங்கன்னா அந்த கேலண்டர் கூட காமிக்கிறேன். அந்த கேலண்டர் தமிழ் கேலண்டர் 31 நாள் தள்ளி நம்ம தமிழ் மாதத்தை பார்த்துட்ருக்கோம். 31 days நம்ம டிலேவாக இருக்கும். ஆடிக்காத்து பிச்சுக்கிட்டு வருது. யாருக்காவது புரியுதா? நோட் பண்ணியிருக்கீங்களா? இன்னும் 2-3 நாளைக்கு இன்னும் அடித்து தூக்க போகுது. அந்த மாதிரி காற்று நமக்கு வித்தியாசம் தெரியும். என்னடா ஏப்ரல் மாதம் அடிக்க வேண்டிய வெயில் பிப்ரவரியில் அடிக்குது, ஜூன் மாதம் பொழிய வேண்டிய மழை வந்து ஏப்ரலில் வருது. நான் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ டேஸ் நம்ம வருஷம் ஒவ்வொரு நாள் தள்ளி 31 நாள் தமிழ் கேலண்டரில் தள்ளிடுச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் அவரோட தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய கேலண்டர்லேருந்து பஞ்சாங்கத்துலேருந்து எல்லாமே நான் அவரோட தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஆடியில் ஆஃபீஸுக்கு புதுசாக பூஜை போட்டால் அது நானாக மட்டும்தான் இருப்பேன். எல்லாரும் நின்று ஆடியில் போடுறீங்க, ஆடியில் ஆமாம் அப்படி பிறந்துருச்சுமா அப்படின்னு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் சொன்னேன். இந்த வீடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போதும் ஆடி தான். ஒன்றும் குறைஞ்சி போயிடல. எவ்வளோ உயிர்கள் இந்த வீட்டில் சுகப்பட்டுருக்கு, அவ்வளோ இப்போ நிறைவாக இருக்க. மனிதர்கள் பண்ண அங்கங்கே பிரச்சனை அது என்றைக்குமே மாறாது. கரண்ட்டு, ப்ளம்பிங் எல்லாம் அது இப்போ ஜென்மத்தை இது மாதிரி சாபக்கேடு மாதிரி. ஏன்னா அதெல்லாம் ஹியூமன் மேன்மேட் எரர். அது நம்ம அனுபவிக்கணும் கட்டத்தில் இருக்குன்னா அது எங்கே போய் மாறப்போகுது. ஆனால் எல்லாருமே சுகிச்சிருக்கோம். நம்மளை சுற்றி இருக்க உயிர்கள்லாம் சுகமாக இருக்காங்க. இந்த ஒரு இருங்க அதை தவிர அங்கே ஒரு 7-8 ஜீவன்கள் என்ன குறைஞ்சி. ஸோ சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. சில சேஞ்சஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்புங்க. அந்த நம்பிக்கை வேலை பண்ணும். ஜீசஸ் இருக்கார் அப்படின்னா இருக்கார் அப்படியே மாஸ்டராக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உதவி செய்வார். அந்த எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அல்லா இருக்கார் அப்படின்னா அந்த எனர்ஜி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். முருகன் இருக்கா அப்படின்னா அந்த எனர்ஜி சப்போர்ட் பண்ணும். சிவன் இருக்கா அப்படி ஜீசஸ் இருக்கார், அல்லா இருக்கார், சிவன், முருகன் அப்படின்னு வரும்போது அந்த க்ளோஸ்னஸ் வருது ஆட்டோமேட்டிக்காக. எந்த அளவுக்கு நம்ம நெருங்குறோமோ அந்த எனர்ஜிகிட்ட, சிவன் அப்படிங்கிற சிவாங்கிற எனர்ஜிக்கிட்ட, முருகன் அப்படிங்கிற எனர்ஜி, பிள்ளையார் அப்படிங்கிற எனர்ஜி, காளிங்கிற எனர்ஜி, அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுமே எனர்ஜி, நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றுமே எனர்ஜி. டைவர்ட் ஆகிட்டே இப்போ நிறைய பேசிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் லைவில் நம்ம நிறைய பேசலாம். முன்னாடியே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நியூமராலஜி பார்க்குறேன், அஸ்ட்ராலஜி பார்த்து நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறேன். அஸ்ட்ராலஜி பார்த்து யாரும் பேர் வைக்கிறது உண்மை அதுதான். நியூமராலஜி மட்டும் தான் பார்த்து பேர் வைப்பாங்க. குசகுசன்னு பேரை பண்ணாதீங்க, அழகாக தெளிவாக பண்ணுங்க. மிக்க நன்றி. அவரே பார்த்தீங்களா டைவர்ட் ஆகிட்டேன். ஆலியா ரவிச்சந்திரன் சார் சொன்னது வந்து மே மாதம் 5ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி. ஆனால் அதோட இம்பேக்ட் தெரியும். 5 டிகிரி முன்னாலேயே இம்பேக்ட் தெரியும். இப்போது மீனத்துக்கு போகுது அப்படின்னா நமக்கு இங்கே பூரட்டாதி 3ஆம் பாதம் நெருங்கும் போது மீனத்தில் அதோட இம்பேக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். சதயம் தாண்டும் போதே, சனி சதயத்தை தாண்டும் போதே, பூரட்டாதி 1க்குள்ளே என்ட்ராகி 2 தாண்டி 3 தாண்டும் 3 கிட்ட வரும்போதே மீனத்துக்கு இம்பேக்ட் வந்துடும். 5 டிகிரி முன்னாலே இம்பேக்ட் தெரியும். ராசியை கடந்து 7.5 சனி முடிஞ்சு 5 டிகிரி போகிற வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும். சனிக்கும் பொருந்தும், ராவுக்கு எதுக்கும் பொருந்தும், குருக்கு இது பொருந்தும்.
நல்லதுடா, இதை பற்றி நிறைய பேசலாம். ஸோ எகெயின் ஒரே தாரக மந்திரம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more in all ways, grow more compassionate. Universe always has your back. நம்புங்க. Astro Brunda again from Coimbatore. Love you all. Stay blessed. எதையும் கடந்துடலாம்.